ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா ஹாலிவுட்ல ரொம்ப எதிர்பார்ப்போட வெளிவந்த படமான மோட்டார் காம்பேக்ட் 2 எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். கேம் பிரியர்களுக்கு இந்த படம் கொஞ்சம் புதுசு கிடையாது. ஆனா 1995லயே இந்த கேம் எல்லாம் வச்சு ஒரு படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் 2021ல சைமன் மெக்வார்ட் டைரக்ஷன்ல ஒரு ரீபூட் படமா இந்த படம் வெளிவந்திருக்கு. பழைய நினைவையும் புதுமையான ஆக்ஷனையும் கலந்து நேரடி தொடர்ச்சியா 2ஆம் பாகமா இப்ப வெளிவந்திருக்கு. படத்தோட ஆரம்பமே ரத்தமும் சதியுமா அதிரடியா இருக்கு. ஏடினிய ராஜ்யத்தை ஆட்சி செஞ்சுட்டு வர ஜெட்ஜோட்ட திரிசங்க லோகத்தோட அரசனான ஷாருக்கான் ஒரு மோட்டார் காம்பேக்ட் போட்டியில கொண்டாடுறாரு. அதோட நிக்காம ஜெட்ரோட மனைவியான சிட்லண்டையும் மகள் கிட்னானையும் தன்னோட குடும்பமா வச்சுக்கிறான். பல வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு மோட்டார் காம்பேக்ட் போட்டி வருது. இப்போ உலகமே ஷார்ப்பா சண்டை போடுற ஒரு திறமையான ஆளை தேடிட்டு இருக்கு. அப்பதான் லார்ட் ரைடனும் அவரோட குழுவும் சேர்ந்து ஒரு காலத்துல டாப் ஹீரோவா இருந்த ஜானி கேஜ கூட்டிட்டு வராங்க. ஆனா ஜானி கேஜ் நான் வெறும் நடிகன் தான், என்னால இதெல்லாம் முடியாது அப்படின்னு தயங்குறாரு. ஒரு சாதாரண நடிகன் எப்படி உலகத்தை காப்பாற்ற போறான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட முதல் பகுதி முடியுது. 2ஆம் பகுதியில கதை இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா போகுது. ஜானி கேஜ் தயங்கினாலும் சூழ்நிலை எல்லாமே அவரை கட்டாயப்படுத்தி சண்டை களத்துல இறக்குது. இன்னொரு பக்கம் தன்னோட அப்பாவை கொண்ட ஷாருக்கானை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு கிட்னா ரகசியமா பல பிளான்களை போட்டுட்டு வராங்க. இந்த இடத்துலதான் இயக்குனரோட கைபோனா நல்லாவே தெரியுதுங்க.